மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தை ஹெலன் பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், நீர் அருளியும் கிருபைக்காக நன்றி. குழந்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த குழந்தைக்கு வேண்டிய ஞானம், கிருபை, அறிவு, புத்தியை தந்து நீர் வழி நடத்துவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. கர்த்தருடைய கரை இறங்கி நீர் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். bless in the name of Jesus. அதே போல இந்த நாட்களில் பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்கப்போற குழந்தைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிறந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பிறக்கப்போற குழந்தைகளை ஆசீர்வதிங்க. தாய்மார்களுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. உங்க கரை இறங்கி நீர் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அதே போல பிள்ளை பேற்றினாலே ஆண்டவரே அப்பா, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் இந்த ஆண்டு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. அப்பா, ஏற்ற வேலையில ஆண்டவரே பிரசவிக்க பண்ணுகிற தேவன், பிரசவத்தை தடுப்பீரோ என்று பார்க்கிறோமே. இப்போது ஏற்ற வேலை வந்தது இயேசுவின் நாமத்தினாலே. மலட்டு கற்பங்கள் இப்போது கரு தரிக்கட்டும், நிரப்பி அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்க அன்பு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஷபாபா பாபா, bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. 6ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பைபிள் எடுக்கிறவங்க, வாசிக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருக்கு கிருபை என்றும் உள்ளது? ஆமென். ஒரு 5 பாயிண்ட் சொல்லி வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சோம். எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்த செய்தியை முழுசா கேட்டீங்க? மணிக்கணக்கா போன்ல நம்ம பேசுறோம், டிவி பார்க்குறோம், கேம் விளையாடுறோம், ஒர்க் அவுட் பண்றோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னா எப்படி? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1/2 hour எடுத்துக்கிறோம். ஆமென். அதனால தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்க போய் கேளுங்க. ஆமென். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபை அப்படின்னா, இப்போ நான் சொன்னீங்க எல்லாம் ஃபெயிலு, கேள்வி கேட்டேன், நீங்களாம் ஃபெயில்னு சொல்லிட்டேன், கரெக்டா? ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, ஐயப்பா ஏன்ப்பா அவங்களை போய் ஃபெயில் ஆக்குற, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் டைம் கொடுப்பா. திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சொல்கிறாங்கப்பா, அடுத்த வாரம் அவனுக்கு சான்ஸ் கொடுப்பா. ஆண்டவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. எப்படி? இன்னைக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லா வசனத்தையும், அது 10 வசனம் 20 வசனம் ஏஞ்சல் சொல்ல போகுது, டான் டான். அப்புறம் பொன்மொழி பழைய ஏற்பாடு சொல்ல போகுது, ஸ்வேதா புதிய ஏற்பாடு சொல்ல போகுது, கலா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்த்து சொல்ல போகுது. அல்லேலூயா. நரேஷ் சொல்ல போறாங்க. நரேஷ் பெரியவன் யாரு? அரிஷ் பழைய ஏற்பாடு, ஏன்னா பெரியவன் இல்லையா, சைஸ் தான் அவன் பெருசு. பப்ளு பாய் அவன் புதிய ஏற்பாடு சொல்லுவான். ஸ்வேதா 2 சேர்த்து சொல்ல போகுது, ஏன்னா காலேஜ். அல்லேலூயா. நீங்களாம் இங்கே இருக்கிறதுனால டக்குனு கடைக்கன் பார்வை தெரியல. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் வந்து அவங்க அம்மா சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்குற சாமுனாவா வட்டம் சொல்லலாம். நான் இல்லவே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லுவான். அல்லேலூயா. நீ அவன் வந்த பிறகு ஒரு 20 வாக்குத்தத்த வசனம் ஒப்பிக்கணும் சொல்லிட்டு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நான்லாம் ஃபெயில் ஆக்கினல, அது என் மாம்சீகம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, இல்லைப்பா அவன் திரும்ப கிரேஸ் கொடு, கிருபை கொடு, அவளை ஃபெயில் ஆக்காத,
நான் ஃபுல் ஸ்டாப் வச்சேன், ஆண்டவர் கம்மா போட்டு அடுத்த வாரம் சான்ஸ் கொடுப்பா அப்படின்னாரு. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் யாருக்குமே நீதி இல்லை. ஆமென். உள்ளவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி, படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி, உயர்ந்த ஜாதிக்கு ஒரு நீதி, தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு நீதி, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, அதாவது எதிரி கட்சிக்கு ஒரு நீதி, பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி, வறுமையான ஏழைக்கு ஒரு நீதி, இல்லையா? ஸோ இதெல்லாம், இந்த நீதி எல்லாம் ஆட்கள் கேட்டால் போல தான் இருக்கு. ஜால்ரா அடிக்கிறவனுக்கு ஒரு நீதி, ஜால்ரா அடிக்காதவனுக்கு ஒரு நீதி, இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறதா. உங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க நேர்மையை விட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படி இப்படி போகவே கூடாது. ஆமென். உதாரணத்துக்கு யோபு தான் எடுத்துக்கலாம். எல்லாம் அவன் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், சொத்து பத்துக்கள் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். மனைவிக்குள்ள சொல்றாங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிட்ட, இப்போ உனக்கு வியாதி வந்துருச்சு, போய் சொல்லிட்டு இருக்கிற, உன் ஜீவனை விட்டுட்டு எப்படி தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றாங்க. அப்ப சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுறதை போல பேசாத, இல்லையா? அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அந்த எல்லாம் இழந்து போயிட்டாங்க, சரீரத்தில் அவ்வளோ வியாதி, ஆனாலும் கூட உத்தமத்தில் அவர் நிற்கிறாரு. அது யார் பார்த்தாங்க தெரியுமா? யோபுடைய மனைவி. நீ உத்தமமா இருக்கிறன்னு யார் சொல்லணும்? உன் மனைவி, உன் புருஷன், உன் அப்பா அம்மா சொல்லணும் நீ உத்தமமா இருக்கிறியான்னு. அல்லேலூயா. சொல்ல முடியுமா அப்படி? பியூரா ஏஞ்சலை பார்த்து சொல்ல முடியா, ஐ எம் பர்ஃபெக்ட், மை டாட்டர் இஸ் பர்ஃபெக்ட்? உத்தமத்தில். ஆனால் பாருங்க, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுறதை போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். அப்ப பாருங்க, யோபு தெரிஞ்சுக்கா, தேவன் கிட்ட நன்மையை மட்டும் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு உதடுகளால் எவ்வளவு பாவம் செய்யறோம்? உதடுகளால் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில புறப்படக்கூடாதுன்னு சொல்றோம், மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசலாம் சொல்லி நம்ம வாயில பேசி காட்டுறோம். அப்படி செய்வோமா? சற்று யோசிச்சு பாருங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவன் நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண ஜீவகளிடத்தை பெறுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மளோட வாழ்க்கையில சோதனை இல்லாம இல்லை, ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சோதனை வருதா, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, கவலைப்படாதீங்க. நீங்க அந்த சோதனை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா ஜீவ கிரத்தை வச்சிருக்கிறாராம். நான் ரொம்ப நாள் கழிச்சு மேலே ஏதோ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று இருந்துச்சு. அப்போ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிரீடம் இருந்துச்சு. உங்கள் பாஸ்டர் அம்மா வந்து வாலிப பிள்ளைங்களுக்கு, மேரேஜுக்கெலாம், அந்த யூத் பிள்ளைங்களுக்குலாம் வந்து கிரீடெல்லாம் அழகுப்படுத்தி சில ஸ்கிட் ப்ரோக்ராம்லாம் வாங்கி வச்சாங்க. அது பார்த்தா அதை பார்க்கணும் கரையில் இருந்துச்சு.
ஆனால் இங்க பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீ கர்த்தரை நேசிக்கணும். அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம், அந்த கிரீடத்துக்கு என்ன இருக்கா? அது ஒருபோதும் அழியாது, சும்மா பிரைட்டாவே இருக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீ கர்த்தரை நேசிக்கிறாயா? அவருடைய வேதத்தை நேசிக்கிறாயா? அவள் நிச்சயம் ஜீவகிரீடம் இருக்கு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும்பொழுது ஒரு 5 விதமான கிருபைகளை கர்த்தர் என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ வைக்கும் கிருபை. ஆமென் சொல்லுங்க. முதலாவது என்னது? வாழ வைக்கும் கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது ஆசீர்வதிக்கும் கிருபை. முதலாவது நோவா இருந்த பூமியில மக்கள் பாவம் செய்த நிமித்தமாக அழிக்கணும் அப்படின்னு தேவன் நினைச்சார். ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா அவன் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்தார். அதனால நோவா தேவன் அழிக்கல, பிழைக்க செய்தார். ஸோ வாழ வைக்கும் கிருபை. நோவை பற்றி நான் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன், அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. இரண்டாவது ஆசீர்வதிக்கும் கிருபை. சாரால் வயது சென்றவளாய் இருந்தும் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தாள். அப்ப இது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பலுகி பெருகி பூமியில் நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ வெளியே வா, அண்ணாந்து வானத்தை பாரு, நட்சத்திரங்களை என்ன, மணலை என்ன, அந்த அளவுக்கு உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். நடந்துச்சா இல்லையா? நான் யார் சந்ததி? நீ யார் சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி நம்மலாம். ஆமென். நீ கோடிக்கணக்கான மக்கள் நீங்க பெருகி இருக்கிறாங்க. யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி தான் நம்ம. அப்ப அப்பாவுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு இருக்கிறது போல இன்னைக்கு மலட்டு கற்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென் சொல்றவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. ஆமென். சாராளுக்கு இறங்கின தேவன், ஆகாருக்கு இறங்கின தேவன். ஆகார் ரொம்ப தவறான ஒரு காரியத்தை சொல்லி சாராள் மூலியமா வந்துட்டாங்க. அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆபிரகாமோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். நடுவில் ஆகாரை கொண்டு வந்து நம்ம சொருவிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இஸ்மவேல் சந்ததி இன்னைக்கு வந்தது. அந்த இஸ்மாயில் சந்ததி தான் முஸ்லிம்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆகாருக்கு அல்லேலூயா அது ஒரு சாப்டர். இப்போ நம்ம தேவன் யார் ஆசிரிப்பன்னு சொன்னார்னா ஆபிரகாம், சாராள். அப்ப இந்த சாராளுக்கு இறங்கின தேவன் ஏற்ற வேளையில உற்பத்தி கால கட்டத்தில் உன் மனைவி பிள்ளை பெறினால கர்ப்பம் தரிக்கும், பிள்ளை உண்டாயிருக்கும். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். ஆசீர்வதிக்கும் கிருபை. மூன்றாவது உயர்த்தும் கிருபை. அந்த உயர்த்துகிற கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். யோசேப்பு வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தால, தன்னுடைய சகோதரரால இந்த யோசேப்பு குழியில தள்ளப்பட்டான். அவன் அடிச்சு கொல்லணும்னு நினைச்சாங்க, ஆனா குழியில தள்ளினாங்க. அப்புறம் விற்று போட்டாங்க. யோசேப்பு விற்று போட்ட மாத்திரத்தில் அரசாங்க அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறாரு. அங்க போர்த்திபாரின் மனைவி பாவத்துக்கு உட்பட்டு அவன் அழிச்ச நிமித்தமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. யோசேப்பு சொன்ன அறிக்கை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்.
அப்ப வெளிப்படுத்தின அநேக வெளிப்பாடுகளை யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், சொப்பனங்களை வெளிப்படுத்தினார். அதனால ஒரு நாள் வந்தது, தன்னுடைய எஜமானுடைய மனைவி பாவத்துக்கு உட்பட்டு இழுக்கும் பொழுது அவன் போகல, தப்பிச்சு ஓடும்போது துண்டக்கான துணியக்கான எல்லாவற்றையும் விட்டு ஓடுறான். ஐயோ வெளியே போன பார்த்தா என்ன நினைக்கிறது, இவன் போய் பார்த்து இவன் என்ன கெடுக்க நினைக்கிறான் சொல்லிட்டான், பழிய தூக்கி அவன் மேல போடுறான். இவன் என்ன பீறிட்டான் பிச்சுட்டான் அப்படின்னா அவன் உடம்புல ஒரு காயமே இல்லை, துணியை போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். இருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய மனைவி குற்றப்படுத்தாம அவன் ஜெயில போய் இருந்தான். எஜமானுக்கு தெரியும் தான் மனைவி தான் தவறு செஞ்சாங்க சொல்லிட்டு. அங்க சிறைச்சாலையில் தலைவனுக்கு யோசேப்புக்கு இரக்கம் காட்டும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து குழியிலிருந்து காப்பாத்தினாரு, பாவ சோதனையிலிருந்து காப்பாத்தினாரு. இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுங்க. ஒரு நாள் வந்தது, யோசேப்பை அவன் கூட இருந்த நபர்கள்லாம் சொப்பனம் கண்டு அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களாம் அரண்மனைக்கு போயிட்டாங்க. போயிட்டு யோசேப்பையே மறந்துட்டாங்க. ஒருவேளை ராஜா கிட்ட போகும்போது இவனை பற்றி சொல்ல இவன் நல்லவன் வல்லவன் சொல்லியிருந்தா ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பாருங்க, ராஜாவுக்கே சொப்பனத்தை வர வச்சு இந்த சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லுவாங்க சொல்லி அப்போதான் ஞாபகம் வருது பானபத்திரக்காரனுக்கு, ராஜாவே சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது இந்த சொப்பனத்தை பார்த்தேன், என் தலை தப்பிச்சது, ஒருத்தன் தலை போனது, அப்போ அவனை அழைத்து கொண்டு வா சொல்லி அந்த விளக்கத்தை காண்பித்து அதற்கு ரகசியங்களை சொல்லி அதுக்கேற்றால் போல தானியங்களை அறுவடை செஞ்சு எல்லாவற்றையும் செஞ்சு சேமித்து வச்சு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் அமர செய்தாருங்க. அல்லேலூயா. சோ உயர்த்துகிற கிருபை உனக்கு இருந்துச்சுன்னா நீ உயர்வை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உயர்வு உன்னை தேடி வரும். ஆமென். கர்த்தரை கேட்ட வழிவாசல் தரப்பாரு. அல்லேலூயா. அப்ப இந்த சிறைச்சாலை அனுபவம், குழியின் அனுபவம், பள்ளத்தாக்கு, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். கிருபை உனக்கு இருந்துச்சுன்னா அது அருமையா போயிடுமா நாட்கள்லாம். ஆமென். உன்னை தேடி எல்லாம் வரும், ஆசீர்வாதம் வரும், உன்னை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. 30,000 வாங்கின நரேஷ் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாராம். ஆமென். அவன் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் பரிச்சுன்னு கேட்டுருங்க அவன் சைஸுக்கு. ஆமென். அல்லேலூயா. 40,000 ரூபாய் வாங்கின மனுஷன் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிறவங்களாம் சொல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும் ஆண்டுடைய கேளுங்க, கர்த்தர் சாங்ஷன் பண்றாரு இயேசு நாமத்தினால. ஆமென். சில பேர் ஊழியத்துக்காக வச்சிருப்பார், நீங்க சம்பளம் கேட்டுறாதீங்க, தினமும் சம்பளம் கேட்ட வேலைக்கு போ அப்படின்றார். அப்புறம் அல்லேலூயா. ஆமென். அப்ப 30,000 ரூபாய்க்கு அவ்வளோ பிரஷர் ஆபிரகாமுக்கு. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னார், ஐயோ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் அல்லவா. ஆமென். அவரு வானத்திலிருந்து ஒத்தாசி அனுப்புவார். ஆமென். திரளான ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கையே கிடையாது ஆபிரகாமுக்கு. போய் சொல்லுமா உங்க வீட்டுக்காருக்கு, திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிதாங்க. லீவே கிடைக்கல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை என்னை போட்டு சக்க புழிகிறானுவ, என்ன பண்றது? கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார், உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையில உயர்த்துவார், உங்க கடன்லாம் அடைப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். உன்னை உயர்த்துகிற கிருபை உன் குடும்ப கடன்லாம் கர்த்தர் அடைக்க போகிறாருங்க. அல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா.
உனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. bless in the name of Jesus. வானத்தை பாருங்க, அவர் சிங்காசனம். பூமியை பாருங்க, அவர் பாதப்படி. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உயர்த்துவாருங்க, பலப்படுத்துவாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அந்த வருமானங்களை அல்லேலூயா விற்று சீஷருடைய பாதத்தில் கொட்டினாங்களாம். எதுக்காக தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு. வருமானத்தை வாங்கி நல்லா ஏசி, ஃப்ரிட்ஜு, வீடு, பங்களா வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. பழைய ஏற்பாட்டில் தான் தசம் ஆகலாம், புதிய ஏற்பாட்டில் அந்த வருமானங்களை விற்று சீஷர்ல பாதத்தில் கொட்டினாங்களாம். ஐயா தேவ ராஜ்யம் கட்டப்படணும். ஆமென். யார் ராஜ்யம் கட்டப்படணும்? உங்க வீடோ காரோ பங்களா கர்த்தர் செய்வாரு. ஆனா தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு செய்யணும். ஆமென். நீங்க தேவ ராஜ்யம் கட்ட உங்க குடும்ப ராஜ்யத்தை தேவன் கட்டுவாருங்க. God will take care of everything. Amen. Hallelujah. So உயர்த்தும் கிருபை. நான்காவது வழி நடத்தும் கிருபை. நீ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லாவற்றையும் கர்த்தர் வழி நடத்துவார். நான் தகுதியே இல்லை, அன்ஃபிட் தான். மோசே வாழ்க்கையில பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:12 மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேச்சொலி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்டையில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. என் கிருபை உனக்கு போதும். மோசையை பார்த்து சொன்னாரா, நான் இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவேன்? நான் ஒரு கொலைக்காரன், நான் ஒரு திக்குவாய், நான் ஒரு மந்தனா. அரண்மனையில் 40 வருஷம் நல்லா வாழ்க்கை வாழ்ந்தாரு. பாலைவனத்தில் வனாந்தரத்தில் 40 வருஷம் வாழ்க்கை வாழ்றாரு. திருப்பி 40 வருஷம் இப்போ அல்லேலூயா என் ஜனங்களை போய் வழி நடத்து. ஆமென். 3 நாள் 120 வருஷம் உயிரோட வாழ்ந்து தன்னை ஓட்டத்தை ஜெயமா முடிச்சு ஆண்டவரே மோசையை அடக்கம் பண்ணிட்டாராம். அப்ப மோசையை கர்த்தர் அழகா வழி நடத்திட்டு போனாரு. ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் மோசை செஞ்சாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனம் தான் முறுமுறுத்தாங்க, கூட இருந்தவங்க தான் முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. ஆனா மோசே கர்த்தர் கைவிடலைங்க. அவரே அந்த ஜீவன் போகும்போது அவரே எடுத்து அடக்கம் பண்ணார். என்ன கிருபை பார்த்தீங்களா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இப்பொழுதே உன் பலவீனம் நீங்க போகுது. இனி வயிறு வலி, காது வலி, தொண்டை வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வலியா இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வலிமையுள்ள தேவன் உனக்குள்ள வருவாரானால், உனக்குள்ள இருப்பாரானால் எப்பேற்பட்ட வலிகளும் உன்னை விட்டு போயிடும். மாசம் நீ போய் டாக்டருக்கு மொய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தருக்கு ஒழுங்கா செய்வேன்னு செஞ்சா டாக்டருக்கு மொய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சம்பாதிக்கிறாங்க, டாக்டர் போய் மொய் வைக்கிறாங்க மாசம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணும் அந்த காரியம் என்பது இல்லை. அல்லேலூயா. ஆமென். சரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரு தவறு பண்ணாலும் தவறு தான். ஆமென். எங்க பாஸ்டர் அம்மா, எங்க வீட்டம்மா நான் சொல்லுவேன், நீ தசமாக கொடுக்குறியா? நீ உனக்குன்னு சில பேர் காணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து தசமாக கொடுக்குறியாம்மா அப்படின்னு. கொடுக்கணும். என் மனைவியானாலும் சரி, நான் ஊழியர்களுக்கு கொடுக்குற ரிசிப்ட்லாம் வாங்கி துணியாக இடம் கொடுப்பேன். இந்த ஊழியங்களுக்கு இதாக வச்சு இன்னைக்கும் அந்த தசமாக டபுளாக தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எப்படி கொடுக்குறேன்? டபுளாக கொடுக்குறேன். சில பேர் அப்பப்போ சில பேர் ஃபோன் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தனுக்கு ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறாரு. ஐ எம் பிளஸ்ஸட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா நீங்கள் கொடுத்து பாரலாம் கிடையாது, விதைக்கணுங்க. விதைக்காமல் அறுவடை செய்யவே முடியாது. ஆமென். ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப மோசேயை தேவன் வழிநடத்தின கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக தேவ சித்தம் செய்ய வைக்கும் கிருபை. ஆமென். என்னப்பா இதுக்கு லாஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிக்க போறோமே. இவெல்லாம் ஜஸ்ட் பிபி, பாயிண்ட் டு பாயிண்ட். எப்படி பிபி இல்லையா? பாயிண்ட் டு பாயிண்ட். இப்பதான் நம்ம தேவ சித்தம் செய்ய வைக்கும் கிருபை. இப்பதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, ஆமென். சோ இந்த தேவ சித்தத்தை செய்ய போறதுனால என்னால் இப்படி திரும்பி உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. ஸோ எல்லாருமே அப்படி வந்துருங்க, சேர் போட்டு அப்படி உட்காந்துருக்குங்க. வசனம் அந்த மாதிரி கூட சரி, ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல, வாங்க. ஏன்னா எல்லாருமே தேவ சித்தம் செய்யணும். சேர் போட்டு நல்லா உட்காந்துங்க. ஆண்டவரே, தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். தேவ சித்த நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்த என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்த ஒப்புவிக்கிறீங்களா? இந்த பாட்டை எல்லாம் பாடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்புவிக்கிறேன். ஏஞ்சல் அழகா பாட்டு பாடுறாங்க. உன் உள்ளம் பலமாக தொனிக்குதே. உன் உள்ளத்துல ஆண்டவர் பேசுறாரா? ஏஞ்சல் என்ன பாரு, உன் உள்ளத்துல ஆண்டவர் பேசுறாரா? பேசுவாரு அப்படின்னா பேசுறாரா இல்லையா? பேசுறா இல்லையா? நான் ப்ரேயர் பண்றதுக்கு போது ஆவியானவர் பேசினாரு, நான் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆவியானவர் உன் உள்ளத்துல பேசணும். பேசுறாரா? எஸ் ஆர் நோ? குயிக், டைம் இல்லை எனக்கு. பொன்மொழி, ஸ்வேதா, பாஸ்டர்மா, சகோதரி காஞ்சனா, ஆவியனர் பேசுறாரா? நீ பேசுறியா? ஆவியனோட பேசுறாரா? மோனிஷா, கலா என்ற எப்சி பேசுறாரா? என்ன பேசினாரு? உமாக்குட்டி பேசுறாரு. பியூலா, ரூபினா என்ன கேட்கறது? நான் பேசுதே கேட்க மாட்டா. கௌசி, லட்சுமி அம்மா பேசுறாரு ஆண்டவரு. தம்புடு நல்லா ஜிப்பா மாதிரி போட்டுற மாதிரி இருக்கு, பேசுற ஆவியானவரு. என்ன பேசியிருக்காரு உங்ககிட்ட? ஏதாச்சும் பேசின வார்த்தை என்ன சொல்லுங்க. ஆமா, ஆவியனை சொல்லி பேசி வச்சிருக்கிற. ஆமென், ஆமென். அம்மா கண்டிப்பா பேசுவார். நீங்க ஆண்டு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது நிச்சயம் பேசுவார். ஆமென். அம்மா ஹேமா சொல்லுமா, பேசு கேட்டதே இல்லையா? ஆண்டு காட்சியெல்லாம் காமிச்சிருக்கிறாரா? அமராவதி அம்மா எனக்குள்ள என்ன பேசுது? பரிசுத்தாவின் பேசியிருக்காரா? என்னம்மா அப்படியே சரி. நம்ம கலா அவங்க மாமியார் மாதிரி. என்னப்பா பப்ளு, நரேஷ், ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியர் பேசியிருக்கிறாரா? பா ட்ரம்ஸ் மன்னன் சொல்லு, ஆவியர் பேசியிருக்கிறாரா? பேசுவார் பேசுவார். என்ன ஹரி, ஆவியர் பேசியிருக்காரா? பேசுவார். என்னப்பா தனுஷ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. பாடுங்க. ஆவியானவரே,
என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆமென். நீங்களா அப்படியே கற்பூர மாதிரி அப்படி அப்படி 10 பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்த்து பண்ண பண்ணு மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்ய வைக்கும் கிருபை, இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் பொழுது எப்போதும் ஒன்னாம் தேதி கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நான் இன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பது வழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் என்னோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை பசுமரத்து ஆணி போல என் நெஞ்சில வந்து பட்டது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது தேவ சித்தம் செய்ய வைக்கும் கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த 5வது பாயிண்ட்ல 5 பாயிண்ட். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க இப்போ தேவ சித்தத்தை உங்களை செய்ய வைக்க போறாரு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய போறீங்க. அதனால ஆண்டவர் சொல்ற, நீங்களாம் யாரு? இங்க வந்து உட்கார்ந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோனிஷா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கௌசல்யா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீனிவாசன். அல்லேலூயா. கடந்த வாரம் சீனிவாசனுக்குள்ள வந்து ஆவி சொல்லிச்சு. நானே ஷாக் ஆயிட்டேன். அவங்க துணைவியார் கேட்டாங்க, அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப எனக்கு மோசே ஞாபகம் தான் வந்துச்சு. மோசே ஒருத்தனை போட்டு தாக்கிட்டு தான் வனாந்தரத்துக்கு போனார். திருப்பியும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை முதலாவது என்ன பண்றாரா? தெரிந்து கொள்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இரண்டாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பரிசுத்தமாக்கப்பட்டவள், பரிசுத்தமாக்கப்பட்டவன். நீ தேவனால் தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை பரிசுத்தப்படுத்துறது யாரு? ஆண்டவர் தான். நேற்று ஒரு அத்திப்பழம் எடுத்து வரும்போது அதை கழுவு 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 கழுவுன்றாங்க. கழுவிதான் சாப்பிடுன்றாங்க. ஏன்? உள்ள போற அந்த பழத்தையே அவன் ஃபுல்லாக கழுவி கிளீன் பண்ணி தான் அவன் பேக் பண்ணி அனுப்புகிறான். இருந்தாலும் ஒரு பயம், ஏன் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே இடுப்பு வலி, இல்லை இன்னும் வயிறு வலி வந்தால் என்ன பண்ணுறது? எதுக்கத்தால ஊசி, நின்னா ஊசி, வலிச்சா ஊசி, படுத்தா ஊசி. ஆண்டுகிட்ட வந்தால் எல்லாம் ஊசி தான். அல்லேலூயா. ஸோ பரிசுத்தமாக்கப்பட்டவன். மூன்றாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றுகிறாராம். தீர்க்கதரிசி எனப்பட்டவன். ஆமென். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டானா கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பாருங்க. வெளிப்பாடு வரும். இந்த காரியம் பார்த்த, இந்த காரியம் கர்த்தர் சொன்னாரு, இதை சொன்னா, அதை செய்ய சொன்னாரு. தீர்க்கதரிசி எனப்பட்டவன். நான்காவது, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றால் மற்றும் போதாது. நீ எப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை கேட்டு செய்பவனா இருக்கணும். ஊழியக்கார ஆயிட்டேன், நான் என்ன கேட்கறது? எனக்கு எல்லாம் தெரியும். யாரு தெரியுமா? சில பேர் அந்த பொசிஷன்ல வந்து உட்காந்து பெருமையாயிடும். நோ. ஸோ தேவனுடைய சித்தத்தை கேட்டு செய்பவன். ஐந்தாவது, தேவனுடைய வெளிப்பாடை பெற்று போதித்தவன். ஆமென். தேவனுடைய வெளிப்பாடை பெற்று ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்தை கேட்டு செய்பவன். அதுக்கப்புறம் தேவனுடைய வெளிப்பாடை பெற்று போதிப்பவன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. தேவ சித்தத்தை கேட்டு செய்பவனா உன்னை குறித்து கர்த்தர் வெளிப்பாடு என்ன செய்யணும், ஏது பண்ணணும், எல்லாவற்றையும் உனக்கு தேவன் வெளிப்படுத்துவார், ஆவியானவர். ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று போதித்தவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர், நீ வீட்டுக்குள்ள பிரகாசமாக இருந்த உன்னை கர்த்தர் பட்டணங்களுக்கு நேராக உயர்த்தி சகல ஜனங்களுக்கும் பிரகாசிக்க பண்ணுவாரா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். அப்ப நீ பிரகாசிக்கக்கூடிய காலம் வந்திருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடை பெற்று நீ போதிக்கிற
அல்லேலூயா. பிரகாசிக்கிற ஆமென் உன்னை மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சோ முதலாவது நான் சொன்னேன் தேவ சித்தத்தை செய்ய வைக்கும் கிருபை. அதுல முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். அதற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டமா ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, நான் தூக்கி எறியப்பட்டேன், ரத்தமாக கடந்தேன், ஆண்டவர் போர்வியா போத்து மூடினாரு, மானத்தை மறைச்சாரு, இதெல்லாம் சொன்னாரு என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒரே வசனம் ஆண்டவர் சொன்ன எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. ஆமென். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கு அடையாளமே இதான். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். எங்கேயோ கிடந்தேன், எங்கேயோ பிறந்தேன், ஆனா இன்னைக்கு புதிய வாசல் சீயோன் திருச்சபையில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம்னா அது தேவனுடைய கிருபை. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. சோ நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். நீ ஒரு 4 சவுருக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் அல்ல, நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டாராம். ஆமென். நீ யாரு? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. ஆமென். சோ நீ கொடுக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர் சொல்றாங்க உதய சூரியன் வரும்னு சொன்னாங்க, இப்போ அந்த உதய சூரியன் எங்க போச்சுன்னு தெரியல. தீர்க்கதரிசி சொன்னவங்களாம் இப்போ என்ன செய்யறாங்க? வாயை மூடிக்கிறாங்க. சில பேருக்கு டவுட்டு, ஏன்னா ஏற்கனவே டிஎம்கேல இருந்த நிறைய கூட்டணி கட்சியெல்லாம் போன டைம் அம்மா இருக்கும்போது விஜயகாந்த் கட்சியில் போய் எல்லாம் இருந்து ஒரு கூட்டணி அமைங்க, ஸோ இது அந்த 3வது கூட்டணி அமைச்சிங்கன்னா டிஎம்கே ஓட்டு பிரியும், டிஎம்கே காலியாகும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணாங்க. அதே போல் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் சொல்லி எல்லாம் நிறைய பேர் இல்லை கூட்டணி சேர்த்தாங்க, தோற்று போயிட்டாங்க. அவங்க பண்ண காரியம் என்ன தெரியும்? ஆனால் பாருங்க, அதில் வைகோ போனாங்க, திருமா அவர்கள் போனாங்க, எல்லாருமே போய் சேர்ந்தாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு இல்லையா, ஆக்டர் விஜய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ போகலாமா இல்லையா? ஏற்கனவே விஜயகாந்த் கூட சேர்ந்து எல்லாம் குட்டிச்சாராக போச்சு. இப்போ திருப்பி புதுசாக ஒருத்தர் வந்துக்கிறாரு. ஏற்கனவே நிறைய நடிகர்கள் வந்து போயிட்டாங்க. கமலஹாசன் அவர் வந்து போனார், சீமா நாம் தமிழர் கட்சி வந்து போனாங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க நிலைமை எப்படி இருக்கு? இப்போ இவர் வர வராரு. அப்போ கூட்டணி அமைக்கலாமா இல்லையான்னு தெரியல சொல்லிட்டு சந்தேகம்தான். ஆனால் பாருங்க வந்துட்டாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென். ஸோ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறதுலே எப்படின்னா நரசு கேட்ட பார்த்தா தெரியும். ஒரு மாதம் வேலையை விட்டு வியாபாரம் பண்ணால் என்ன டார்ச்சர், என்ன ப்ரெஷர், ஐயோ ஐயோ. ஒரு தமிழ்நாட்டை நடத்தணும்னா அப்போ எப்படி இருக்கும் இல்லையா? சாதாரண ப்ரெஷராக இருக்கும். ஸோ இட் வில் டேக் டைம். ஆமென். 5 years இருக்கு. ஆனால் உண்மையை சரியான நிர்வாகம் பண்ணால் ஒரே வருஷத்தில் தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறும். ஆமென். சமீபத்தில் ஒரு நாங்கள் டிவியை பார்த்துருக்கும் பொழுது அப்போ நான் சொன்னேன், யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், நான் சிங்கப்பூர் போகிறேன், உங்களால் கூட்டின்னு போகிறேன் சொல்லிட்டு டிவியை போட்டு புக்கர வச்சுட்டு எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, உமா எல்லாம் வச்சுட்டு அப்படியே சிங்கப்பூர் கூட்டின்னு போனாங்க. அந்த சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு மீனவர் கிராமம், ஒரே சேரும் சகதியும் ஒரே நாற்றம் வந்துச்சு. மலேசியாவில் சிங்கப்பூரை கழட்டி விட்டாங்க. ஏன்? ஒரே நாத்தம், கப்பு தாங்க முடியலப்பா இல்லையா? இல்லை மீன் கருவாடுலாம் வச்சு எப்படி இருக்கும்? கருவாடு சொல்லவே தேவையில்லை, எனக்கு அங்கே வந்தால் இங்கே கொமட்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படி கழட்டி விடப்பட்ட ஒரு நாடு தான் சிங்கப்பூர். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சிங்கப்பூர் தேசத்தில் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங்கை நிற்க வச்சு அந்த 2 பில்டிங் மேலே கப்பலை போட்டை நிறுத்தி வச்சுக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அடையாளங்க, தான் யார் என்பதை அடையாளப்படுத்தி உயர்ந்திருக்கிறது அந்த கட்டிடம். இன்னைக்கு நம்பர் 1 இன்னைக்கு சிட்டியா மாறிடுச்சுங்க, டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு. சிங்கப்பூர் இஸ் a டூரிஸ்ட் பிளேஸ்.
எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு. சாதாரண ஒரு சின்ன ஒரு கிராமம் அது. இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கத்தக்க சிட்டியா மாறிடுச்சு. அதே போல இந்த தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் சிங்கப்பூர் தேசமா மாறணும். அல்லேலூயா, ஆமென். நான் மலேசியா தேசத்துக்கு போகும்போது இங்கே அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் போட்டிருக்காங்கல்ல, ரோடு பல 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 சூப்பர். அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ரோடு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு அந்த ரோடு தான் அவுட் ஆஃப் ரிங் ரோடாம். அந்த அவுட் ஆஃப் ரிங் ரோடு அவங்க பாருங்கள் விஷனில் சிட்டிக்குள்ளே அந்த ரோடை வச்சுருக்கிறாங்க. நல்ல பெரிய ரோடு, டிராஃபிக்கெல்லாம் பார்த்து. இப்போ போரூர்லேருந்து குன்றத்தூர் வரைக்கும் யோசிப்பேன், என்னடா இது ரோடு இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஃப்யூச்சரில் டெவலப் ஆக போகுது இந்த ஏரியா. அப்போ இந்த ரோடெலாம் நல்லா பெருசாக ஆகணுமே. வடப்பயன்லேருந்து கோடம்பாக்கம் போரூர் போகிற ரூட்டு, போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரூட்டு இவ்வளோ சின்னதாக குறுகிய சாலை இருந்து எப்படி டெவலப் ஆவாங்க? மக்கள் கூட்டம் வந்துடுச்சு, பெருகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய ரோடு தான் பண்ணியான ஒரு வழியே கிடையாது. அந்த விஷயம் இல்லைங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் பக்காவாக பண்ணால். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இடம் 7 அடி சந்து 10 அடி சந்து அப்படி தான் இருக்குது. ஒரு மெயின் ரோடே உள்ளே இல்லை. ஒரு லாரி தண்ணி வந்து போச்சுன்னா கஷ்டம். ஒரு பக்காவான டெவலப் பண்ண தண்ணி, குடிக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி, குடிப்பதற்கு கிராமத்தில் வீடு வீடாக குழா கொடுத்துருக்குறாங்க, சிட்டியில் கிடையாது. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி கழிவுலாம் போகிறதுக்கு பாதாள சாக்கடை திட்டம் நீ கிடையாது. இன்னைக்கு மக்களை தூக்கி எங்கேயோ அந்த குப்பை கூல மாதிரி தூக்கி போட்டாங்க. நீ எப்படின்னா வாழ்ந்து கடை, ஒரு அக்கறை கிடையாது அரசாங்கத்துக்கு. காலமா இப்படி 50 வருஷமா ஆண்ட கட்சி இன்னைக்கு அவங்க குடும்ப சொத்துக்களை பார்த்தீங்கன்னா பல கோடி, பல ஆயிரம் கோடி. அல்லேலூயா, உண்மையில் நல்லது தான், போராடி எல்லாம் பண்ணாதான். பட் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க பிச்சை எடுக்கிறாங்க, அரசியலுக்கு வந்தவங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்றாங்க. இதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நிலைமை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி அல்ல. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்மளால விலைக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஏன் உங்களுக்கு இந்த அரசியலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நான் சொன்னேன், ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டார். அதில் விட்டு நீங்கள் வழி விலகி போகாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம், கர்ப்பத்திலேயே உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாராங்க. ஏன்னா உன் தாய் உன் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீ நம்மளாம் பரிசுத்தமா கர்ப்பம் தரித்துமா தெரியல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. அப்ப அதனால தான் ஆண்டு சொல்றாரு, தாயின் வயிற்றில் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாராம். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்படின்னா என்ன? உன்னை குறித்து ஒரு பிளான், மெகா திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்ற நீ உன்னை அர்ப்பணிக்கணுங்க. அல்லேலூயா. இப்போதான் நம்ம சப்ஜெக்டுக்கு போக போகிறோம். லூக்கா என்ற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். அவன் பிறந்தது நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சிரும், அழகா இல்லையா? எங்க உங்க பேர எங்க காணோம்? எங்கப்பா நரேஷ், ஹரிஷ், வேர் இஸ் யுவர் சன்? தம்பி, நீ ஊருக்கு போற, சாப்பாவும் கூட்டு விட்டு போற, சபை கூட்டு வரலனா அது ஒழுங்கினோம். நோ மோர் எக்ஸ்கியூஸ். இதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, உங்க பிள்ளைங்கள சபை கூட்டுன்னு போனோம். அது தூங்குனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தை தூங்கட்டும். அது ஆடினாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தை ஆடட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளை வளரணும். தம் பெற்றோர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய புருஷன் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென்.
அல்லேலூயா. ஒரு குழந்தை ஒரு பக்கம் தூங்குது, அப்பா ஒரு பக்கம், பிரச்சனை கிடையாது. உடம்பு சரியில்லை, பலவீனம் தான், இங்கே வந்து இருக்கட்டும். வீட்டில் போயிருந்து என்ன பிரயோஜனம்? அதனால பாருங்க, கர்த்தர் கேள்வி கேட்பாரு. உனக்கு குழந்தைய கொடுத்தனே, வீட்டில் வச்சுக்க கொடுத்தேன், இங்கே கூட்டு வரணும் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அதே போல் நரேஷ்க்கு நல்லா காசு கையில் வந்து சம்பாரிச்ச உடனே கார்லேயே கூட்டுன்னு போனோம் குழந்தைங்கள. ஆமென். இப்போ சிங்கிளாக இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரிபிள், ரொம்ப கஷ்டம். அப்போ கார்லாம் காரில் கூட்டு போனோம். ஆமென். இந்த ஆமீனா காணோம், ஒன்றும் காணோம். ஏண்டா ஆமேன் சொல்லு. கார் வாங்கியா இல்லை நெக்ஸ்ட்டு? எதுக்கு? கூட்டு வரதுக்காக. அல்லேலூயா. ஆமென். ஸோ இங்கே பார்க்கணும் பாருங்க, வாசிங்க. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பு நிமித்தம். உன்னை பிறந்திய உனக்கு குறித்து சந்தோஷப்படுறாங்களா? சொல்லு. சிரிக்கிறான். ஐயோ, என்னை பற்றி ஃபோன் எடுத்தா ஒரே கம்ப்ளைண்ட் தான். இதை பண்ணுறான், அப்படி பண்ணுறான், ஒன்று தான் கேட்பான், அங்கே தான் கேட்பான், அப்படி தான் கேட்பேன். அவனுக்காக சிரிப்பு வருது. எல்லாம் பாட்டு பண்ணான். நான் ஏன் பிறந்தேன் சொல்லுப்பா. ஞான் தங்கமேவா ஏதோ சொல்லுப்பா. நீ தான் பாடு கரெக்டா சொல்லு. பாட சொல்ல, வார்த்தை மட்டும் சொல்லு. என்னப்பா? நாட்டுக்கு நலமென. அல்லேலூயா. எங்க அக்கா சிரிக்குது. நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன்? சரி பேசலாம். நீ ஏன் என்ன பெத்த சொல்லிக்கிறீங்களா இல்லையா? நான் எங்கன்னா பணக்கார வீட்டில் பிறந்த கூடாதா? போய் இந்த பிச்சைக்கார வீட்டில் சில பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை குறித்து இன்னைக்கு குறை சொல்ற வாய் தான். நீங்க நோட்டு இல்லை குறை சொல்றாங்க, கட்டுக்கட்டா வந்தா தூக்கி தலை வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. உலகம் மாறிடுங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. சரி, ஓகே. இப்போ வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து. மைக் இருக்குதா உங்களுக்கு? அந்த குட்டி ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்களா? யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்டே ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இப்படி படிக்கணும். நீங்க வாசிக்கல, எனக்கு டைம் முடிஞ்சு போயிடும். வாசிங்க கடற்கடன்னு. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தியில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். ஆமென். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகள் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் அல்ல, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அப்ப நீதியுள்ள ஒரு சந்ததி பெற்றோர்களுக்கு ஒரு நீதிமான கர்த்தர் பிறக்க செய்கிறாராங்க. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவளாயும் இருந்தார்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலக பார்வையில் என்ன இல்லை? பிள்ளை இல்லை, மலடி, வயது சென்றவர்கள் தான். ஆனால் பாருங்க, உங்க கிட்ட பிறக்க போறது ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட். ஆமென். அல்லேலூயா. நரேஷ் வந்து 2 அடி. ஆமென். 2 ப்ராஃபட் பிறக்க போறாங்க. ஒன்னே அடுத்து தம்பி அண்ணன் இருக்கிறான். தம்பியே ட்வின்ஸு. இரு அண்ணன் நான் வரேன். அல்லேலூயா. ஒரு ஜானியே சமாளிக்க முடியல. இவ ஸ்வீட்லின் இருக்கு பாருங்க, கொஞ்சனா
இப்படி கண்ணை வச்சுட்டு கழுத்தில் எட்டி ஒதிக்கிறா, இங்கே எட்டி ஒதிக்கிறா, அங்கே எட்டி ஒதிக்கிறா. ரொம்ப அமைதி, ஆனால் பேசினே இருக்கணும் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், அவங்க அம்மா நல்லா வரலன்னு பேசும், அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஆமென். அப்போ எலிசபெத் மலடியாக இருந்ததினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழியம் முறைமையின்படியும் அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டையும் பெற்றான். தேவனுடைய பணிகளை ஊழியம் செய்வதற்கு பொறுப்பு தேவன் கொடுத்திருந்தார். அந்த வேளையிலே 12ஆம் வசனத்திலே சகரியா 11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவன் ஒருவன் தூப பீடத்தில் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். நல்லா பாருங்க, தூப பீடத்தில் தூபம் காட்டுகிற, தூபம் பலிபீட தண்ணிலே இருக்கிற அவனுக்கு என்ன வருதா? தேவதூதன் வந்து படிங்க 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க பலிபீட தண்டையிலே நிற்கும் பொழுது தரிசனத்தை பெறுவீங்க. தேவதூதன் இறங்குவாரு, தேவதூதன் ஏறுவது இறங்குவது நீங்க பார்க்க முடியும். ஆமென். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சில பேர் ஆவியானவர் நடத்துக்கிறது கூட பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. தொடுறது யாரு, நெருப்புறது யாரு? அல்லேலூயா. நேற்று தினத்தில் எங்கள் வீட்டம்மா என்ன பண்ணாங்க, அயன் பாக்ஸ் எடுத்து ஜாக்கெட் அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படியே நான் உறங்க போயிட்டே இருந்தேன். திடீர்னு சத்தம், எப்பா எப்பா அப்படின்னு சத்தம். பயந்துட்டாங்க. நான் கொஞ்சமாக சவுண்ட் போட்டேன். ஏன் அப்படின்னா பிள்ளைங்களாம் தூங்குறாங்க, பயந்துருவாங்க சொல்லிட்டு. நான் பயந்துட்டேன், என்னமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கையில் இந்த அயன் பாக்ஸ் அடிச்சது ஷாக்கு. அது முட்டிட்டு ஒயர் கட்டாக இருந்திருக்கு. அடிச்ச ஷாக்கில் அந்த கருப்பாக அப்படியே பட்டு வெடிச்சு சதையை பிஞ்சுக்கிச்சு. அந்த இடத்துல அயன் பாக்ஸை தூக்கி நல்ல வேலை என் மேலே போடல. சூடாக கொதிக்க இருந்தது. இதான் ஷாக்குன்னு அவங்க இப்படி தூக்கி போடாமல் இப்படி தூக்கி பீர பக்கத்தில் போட்டாங்க. அல்லேலூயா. நான் எழுந்து பார்த்தோன்னே பார்த்தா இருக்கு, அது எடுன்றாங்க. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண தாய் அப்படின்னு நான் ட்ரிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கழுவிட்டு வந்து அப்புறம் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த வயிறு முறுக்கெல்லாம் வச்சுருந்துச்சு. நான் சொன்னேன், வயிறு இவ்வளோ கட்டாக இருந்துச்சு, நீ பார்க்க வேணாவா? அப்புறம் திருப்பி எடுத்து வைக்கும்போது திருப்பி நினச்சேன், திடீர்னு பொன்முறை கூட கழுத்து அயன் பண்ணோம். ஏற்கனவே இப்போ தான் நம்ம கை தீஞ்சுது, நாளைக்கு பொன்முறை கையில் தீஞ்சுவேன் சொல்லிட்டு எடுத்து சுருட்டி எடுத்து பீரோக்குள்ள தள்ளி வச்சுட்டேன். சொல்லுமா என்ன எடுத்து பொன்மொழி போடுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நேற்று தினத்தில் ஏர்லி மார்னிங் ஒரு 2-2:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். அப்போ அயன் பண்ணதுக்கு ஒரு அளவே இல்லையான்னு தெரியல டைமிங். ஸோ அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அதே போல் பாருங்க, பயப்படாதீங்க. வயிறு வலி வருதா, இடுப்பு வலி வருதா, பயப்படாதீங்க. கர்த்தரும் கூட இருக்கிறாரு. ஆமென். ஸோ பாருங்க, வாசிங்க. சகரி அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். வேண்டுதல் தேவ சமூகத்தில் எப்போதும் நீ வேண்டும் பொழுது உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாருங்க. என் ஜெபத்தை கேட்கலையோ, ஆண்டவர் காது இருந்து கேட்காம இருக்கிறாரா, கண்ணிருந்து பார்க்காம இருக்கிறாரா? அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் நன்மையானதை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? பலிபீட தண்டையில் உட்காரணும். அங்கதான் இம்பார்ட்டன்ட். பலிபீடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு தன்னுடைய தூதனை கட்டளையிட்டு போ, உனக்கு அறிவிப்பார். ஆமென். சோ எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப பிறக்க போற குழந்தைக்கு என்ன செய்வாய்? யோவான், ஜான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அப்போ உனக்கு பிறக்க போற குழந்தைகளை நிமித்தம் அநேக பேர் சந்தோஷப்படுவாங்க. அநேக பேர் ஆஸ்வதிக்கப்பட போகிறாங்க. உங்க சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு.
ஆமென். பாருங்க, அப்ப அந்த யோவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறாருன்னா அதாங்க தேவ திட்டம், தேவ திட்டம், தேவ சித்தம். யோவான் என்ன பண்ணாரு? பிரசங்கிக்க தொடங்கி இருந்தார். அல்லேலூயா, ஆமென். சோ அந்த கர்ப்பம் தரிப்பது தேவனுடைய திட்டம், பிள்ளை பெறுவது, அந்த பிள்ளையை குறித்து மக்கள் சந்தோஷப்படுத்துவது, இதெல்லாம் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. சோ யோவானை குறித்து பிறப்பின் காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்போ யோவான் எதுக்காக முன்னாடி பிறந்தாரு? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு. இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு யோவானை முன்குறித்து தேவன் பிறக்க செஞ்சிருக்காருன்னா, இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து சென்று அறிவிக்கிறவர்களாய் நீங்க மாறும் பொழுது கர்த்தர் உங்க நிமித்தம் இந்த தேசம் சந்தோஷப்பட போகுது. உங்க நிமித்தம் அநேக பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. உங்க நிமித்தம் அநேக பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. நீ ஜெபிச்சா எல்லாம் நடக்க போகுது, நான் ஜெபிச்சா எல்லாம் நடக்க போகுது. நாம எழுந்து சேர்ந்து தேவன் ராஜ்யத்தை கட்ட போகிறோம். எழுந்து கட்டோம், வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. கை தட்டினவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். கன்னத்துல கை வச்சுருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கணும் தான். அல்லேலூயா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், யோவானுக்கு பிறப்பின் காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ 23ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்கள் என் மேல் கட்டாயம் வைத்தார், கடாட்சம் வைத்தார். கடாட்சம். நீ நல்லா பைபிள் படிமா, சத்தம் போட்டு படி. அல்லேலூயா. சில பேர் சத்தம் தொனிக்கும், ஆனா பைபிள் படிக்கும்போது தொனிக்கணும். இதுல இருந்து தெரியுது நீங்க எப்படி பைபிள் படிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படுதா இருந்தா. 5 மாசம் வெளியே சொல்லவே இல்லை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த. பாருங்க, 5 மாசம் அங்க, 6ஆவது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப எங்க வராரு? யோவானை விட 5 மாசம் கழிச்சு 6ஆம் மாசத்துல இப்ப வராரு. யார்கிட்ட வராரு? யோசேப்பு கிட்ட. வாசிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய, அப்ப தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு. ஆமென். இப்போ இந்த தாவீது வம்சத்தானாகியன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வராரு? பழைய ஏற்பாட்டுல இருந்து வராரு. யாரு? மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா தெரியும். இன்னான் இன்னான் பெற்றான் 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 பெற்றான், இவங்க பிள்ளை இவங்க பிள்ளை இவங்க பிள்ளை இவங்க பிள்ளை. அந்த 12 மத்தேயு எழுதின புஸ்தகத்துல நீங்க வாசிங்கன்னா தெரியும். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 1:17. 1ஆம் வசனம் வாசிங்க, தெரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்வேதா, நீ கூட வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அழகா போட்டா பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் தாவீது ஃபுல்லா கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போ ஆபிரகாமிலிருந்து அந்த வம்ச வரலாறு கொண்டு வராரு. ஸோ இதில் இன்னார் இன்னார் பெற்றான் பெற்றான் பெற்றான்னு வரும். இதில் 17ஆம் வசனம் வாசிங்க. மைக்கு. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. 1. தாவீதன் முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும். எப்படி? தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறை. 2. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும். கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை வரைக்கும். அல்லேலூயா.
ஸோ ஆக மொத்தம் எத்தனை தலைமுறைகள் பார்த்தோம்? எத்தனை? 3 தலைமுறைனா எவ்வளோ டோட்டல்? எவ்வளோ? ஏன் சந்தேகமா? 42 தலைமுறைகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, கர்த்தர் எங்கேருந்து கொண்டு வராரு? ஆபிரகாம்ல இருந்து கொண்டு வராரு. அல்லேலூயா. அந்த வம்ச வழியை கொண்டு வராரு. ஆமென். நீங்க அதை புரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வாசிங்க லூக்கா சுவிசேஷம். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு நிச்சயமாக்கப்பட்ட ஒரு கன்னிகை. அவங்க கர்ப்பம் தரிக்கல. சில பேர் நிச்சயமான உடனே கர்ப்பத்தை தரிச்சிடுறாங்க. சில பேர் நிச்சயம் பண்ணதுக்கு முன்னாடியே கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. ஆனால் இங்க பார்க்கிறோம், நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். யாரு? அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ பிள்ளை பேரு பெறுவதற்கு கூட தேவனுடைய கிருபை தேவை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாரு. பிள்ளை பேற்றினால கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாரு. அறிக்கை செய்யுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு அல்லேலூயா ஆண்டு சொல்ல முதல்ல கிருபையை கொடுக்கிறாரு. கிரேஸ். ஆமென். தகுதி இல்லை, மனுஷன் சாதாரண விஷயமாங்க. இயேசு கிறிஸ்துவே வந்து பிறக்க போறாருன்னா இவத ஸ்பெஷல் அல்லவா? கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இரண்டாவது கிருபை பெற்றவளே, இரண்டாவது எல்லா சகல பெண்களுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். லேட்டா வந்தா லேட்டஸ்டா கர்த்தர் கொடுக்க போகிறாரு. the blessed in the name of Jesus. ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னைக்கு சொல்றேன், நடக்குமா நடக்காதா, பிறக்குமா பிறக்காதா, தரிக்குமா தரிக்காதா என்று சொல்லி நீ பயந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பயப்படாதே. ஆமென். கரெக்டா உற்பத்தி கால திட்டத்துல கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு. புத்திர சுவீகாரத்தால கொண்டு வந்து நிறுத்துவாரு. அல்லேலூயா. கர்த்தர் எலிசபெத்தை பிறக்க செய்ய போகிறாரு. மரியாளை பிறக்க செய்ய போகிறாரு. யோவானை பிறக்க செய்ய போகிறாரு. அல்லேலூயா. சில பேர் ஒருத்தருக்கு ஜீசஸ் நவீன் பேர் வச்சாங்களாம். அதை பார்த்து எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பேர் தான் ஜீசஸ் நவீன், அதை பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருது. சொல்லிட்டுப்பா அவங்க தம்பிக்கிட்ட, பேர் ஜீசஸ் நவீன் வச்சு போதுனப்பா, கோவமே படக்கூடாது. ஆமென். கரெக்ட் தானே? ஏசு பேர் வச்சா மட்டும் போதுமா? அவர்கிட்ட இந்த குணாதிசயம் நமக்கு தேவையில்லை. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு நான் இங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மகா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பிறக்க போற இந்த குழந்தைகளை குறித்து மகா பெரிய ஒரு திட்டம். அது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, தீர்க்கதரிசியாக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். பாஸ்டர், பிறக்க போற பிள்ளைங்களாம் செஞ்சுங்க. எங்க பிள்ளைங்களாம் உண்மையே கேட்க மாட்டேது பாஸ்டர், மதிக்கவே மாட்டேது பாஸ்டர். நான் சொல்லிட்டேன், நோ மோர் எக்ஸ்கியூஸ். ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளைங்களை இங்கே தான் வர வைக்கணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்பேன், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு கலா வீட்டுக்காரு எங்கே? டக்குன்னு சொல்ல டைம் ஆகுது, தூங்குறாரு. போய் தண்ணியை ஊற்றி அவனை கூப்பிட்டு வரணும். நைட் ஷிஃப்ட் போனானா? சாப்பாடு செய்யாத வீட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக அவனை பட்டினி இருக்கணும். ஆமேன். சீரியஸா வேலைக்கு போனாலும் பட்டினியாக போட்டோம். ஆமேன். நான் சொன்னே சொல்லு.
எக்ஸ்கியூஸே கிடையாது. தனுக்கு நீ ஜெபம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் தனு லேட்டாக வந்தால் ஃபோட்டோ உன் ஃபோனில் கிழிச்சி போடும் அப்படின்னு. உங்கள் ஃபோன் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எதுக்க கிழிச்சி போட்டிருப்பேன் நான். நம்ம வளர்த்த பிள்ளைங்க சாட்சியாக முன்மாதிரியாக இருக்கணும். அதான் அல்லேலூயா. அப்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கால் சீட்டு கிடைக்கிறதுக்கு இங்க ஓடுறோம், அங்க போறோம், இங்க போறோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஐயா, ஆனா ஆண்டவர் சபை ஆறுதல்னா அலட்சியம். நோ, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். யாரு? பிதாவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஆமென். வாசிங்க. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய சிங்காசனத்துல அவரோடு கூட வலது பார்த்த போய் உட்கார்ந்தாரு. அவர் மரித்தார், பிறந்தாரு, அவர் நமக்காக வாழ்ந்தாரு, சாட்சியா இருந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. பிதாவோடு கூட அவர் சிங்காசனத்துல வலது பார்த்து உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வெளிப்பாடு சொல்றேன் பாருங்க. நீங்க பிறந்தீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் என்பது வரும். ஆனால் ஜீவகிரத்தை யாரு பெற்றுக்கொள்றாங்களோ பாருங்க, அவர்களை தேவ சித்தத்தை செய்யறவங்களை என்னோடு கூட அவர்களோடு கூட அவர் சிங்காசனத்தை உட்காரும்படி அமர செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாருங்க. பிதாவின் சிங்காசனத்தை குமாரனாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். பிதாவுடைய சிங்காசனத்து பக்கத்தில் தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அமர செய்தது போல இன்னைக்கு தேவ சித்தம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் அல்லேலூயா, அவர்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தை அவரோடு கூட அமர செய்வார். கையை தட்டி இயேசு நாமத்தினால அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாற்காலிக்கு இன்னைக்கு சண்டை போடக்கூடிய உலகமா இருக்கு. இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் எம்பி சீட்டுக்கும் இன்னைக்கு அமைச்சர் பதவிகளுக்கும் இன்னைக்கு போட்டி. இதெல்லாம் 5 வருஷம் தாங்க. அல்லேலூயா. ஆனா நித்திய காலமா வாழ போறோம். அந்த சிங்காசனத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமென். உனக்காக நித்திய சிங்காசனம் இருக்கு, ஜீவகணம் இருக்கு. ஏசப்பா கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறீங்க. அதை இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. வாசிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. அல்லேலூயா. யாரு? எப்படியாக நான் எப்படி குழந்தை பெற முடியும்? நான் புருஷன் அறியனே, நான் ஒரு கன்னிகை அல்லவா, எப்படியாகும் என்று சொல்லி கேட்கிறாங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவி என்று இப்ப தெரியுதா? பரிசுத்த ஆவி மேல அசைவாடும் பொழுது அற்புதம் நடக்குங்க. மராக்கல். இன்னைக்கு அநேக நபர்கள் மேல பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற போகிறார். அவருடைய வல்லமை ஊற்ற போகிறாரு. இயேசு நாமத்தினால. வாசிங்க. உன்னதமானவருடைய பலம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். சோ காட்ஸ் பிளான தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொல்றாங்க. இதான் தேவ திட்டம். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நல்லா பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மேல் நிழலிடணும். ஆமென். வாசிங்க. இதோ உனக்கு
இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா, ஆமென். வருகிற மாதம். அல்லேலூயா, நீ கர்ப்பம் தரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் கூடும். அப்பா சமூகத்துல வந்து பலிபீடத்துல உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, போராடி ஜெபம் பண்ணு. தேவனுடைய விசுவாசத்துல ஜெபம் பண்ணு, நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்குமானால் நீ கேட்டதை பெற்றுக்கொள்வாய். hand of God உன் மேல இருக்குமானால் நீ கேட்டதை பெற்றுக்கொள்வாய். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் நிழலிடுவாரானால் நீ கேட்டதை பெற்றுக்கொள்வாய். தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவ தரிசனம் உண்டு. அப்படிதான் கௌசல்யா இந்த குழந்தையை பெற்று எடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த குழந்தை கையில பாருங்க, கழுத்துல பாருங்க, தேவ திட்டத்திற்கு மாறாக அவங்க மாமியார் வீட்டு சந்ததியாக சில காரியங்கள் இருக்கு. போல்டா சொல்லணும், தேவன் கொடுத்த கிஃப்ட் தீட்டுப்படுத்தாதீங்க சொல்லணும். நோ மோர் எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் அசிங்கப்படுத்தாதீங்க, தீட்டுப்படுத்தாதீங்க, பாவம் பண்ணாதீங்க. கர்ப்பத்தில் தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். சோ ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் எப்படி தான் தீட்டுப்படுத்துவீங்களா? எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதற்கு மரியாள் இதற்கு பியூலா இருக்கிறியா? அந்த வசனம் வாசி. அண்ணன் ஒரு பக்கம், அண்ணன் பிள்ளைங்க ஒரு பக்கம். புரியல, நீ அதை பத்தி நான் கேட்கல. வசனத்தை படி, ஏதோ படிச்சாங்க வசனம். வாசிமா பொன்மொழி. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவ தூதன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொல்லலாம்? கௌசல்யா, ஆண்டவரே ஏசப்பா நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. அல்லேலூயா, அடிமை. ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அல்லேலூயா, ஆமென். சோ பாருங்க, அதற்கு மரியாள் ஆண்டவருக்கு அடிமை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உலகத்துக்கு அடிமையா இருந்து பிரயோஜனம் இல்லை தம்பி. உன் வேலைக்கு அடிமையா இருந்து பிரயோஜனம் இல்லை. உன் புருஷனுக்கு அடிமையா இருந்து பிரயோஜனம் இல்லை. மோனிஷா, கர்த்தருக்கு அடிமையாயிரு, உன் வாழ்க்கை படும். பொண்டாட்டிக்கு அடிமையா இருந்து பிரயோஜனம் இல்லை. நரேஷ், நீ அடிமையில சொல்றேன். அல்லேலூயா, நீ இருக்க ஹைட்டுக்கு அப்படி சொன்னா போதும், சும்மா தள்ளி விட்டா போதும். சாமி தள்ளி விட்டு லைட்டா எட்டி வச்சு அவன் ஊந்தான் விழுந்து கடலுக்கு விட்டா ஓடி கடலுக்கு விழுந்திருப்பான். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப ஆண்டவருக்கு நீ அடிமையானா உம்முடைய வார்த்தையின்படி, அல்லேலூயா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது என்றால், எனக்காக கடவது. நீ வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தேவ வார்த்தையின் பிரகாரமாக நீ கர்ப்பம் தரிப்பாய். ஆமென், ஆமென். அல்லேலூயா. இது மரியாள் தானே கர்ப்பம் தரிச்சாங்க, நானா தரிக்க போறேன்? அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? மைக்ல பாடுங்க. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? விசுவாசம் இருக்கா?
நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. Bless, received in the name of Jesus. Amen. Praise the Lord. வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்போது தேவதூதன் அவளிடத்தில் போய்விட்டான். அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். பாருங்க, எலிசபெத்தை பத்தி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். போய் கடகடன்னு போயிட்டு தேவதூதனே வந்து சொல்லியிருக்காரு. 5 மாசம் யாருக்கும் வெளியே காட்டலங்க, யாருக்கும் சொல்லல. தேவதூதன் மரியாளுக்கு வந்து சொன்ன உடனேயும் நேரா போயிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பாருங்க. அல்லேலூயா. ஆமென். வாழ்த்துங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அல்லேலூயா. ஒரு கிருபை பெற்றவங்க நீங்க போய் ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. சோ தேவனுடைய வார்த்தை எங்க போகுதோ அங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட போகிறீங்க. அல்லேலூயா. ஆமென். நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ ஆண்டவருடைய தாயார், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதனால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம். பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் யாரு? ஏசப்பாவுடைய தாயார் இவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கார். பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதனால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? ஆமே, நான் விசுவாசிக்கிறேன், நீ பாக்கியவதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாக்கியவதி. ஆமென். அல்லேலூயா. இதோ பாருங்க, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆமென். தேவனுக்கு புத்திர சுகத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா ஒருத்தராலும் தடை பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மரியாள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஸ்வீட்ல என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். லிட்டில் ஜான் என்ன படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சாமுவேல் என்ன பண்ணணும்? கர்த்தரை. எலன் பிரின்ஸ் என்ன படுத்தணும்? ஜோஷுவா என்ன பண்ணணும்? கனவீனப்படுத்தக்கூடாது. அதில் பிள்ளைகளை நன்றாய் நீங்க வளர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரிகள், இந்த சகோதரர்கள். தேவ சித்தம் செய்யலைன்னா அது ரூபியா இருக்கட்டும் இல்லை யாரா இருக்கட்டும், ரிஜெக்ட் தான். ஆமென். தேவ சித்தம் செய்கிறவங்க மாத்திரம்தான். அல்லேலூயா. அது பியூலா கூட இருக்கட்டும், தேவ சித்தம் செய்யலைன்னா அண்ணனும் கிடையாது, நொண்ணனும் கிடையாது. கரெக்ட் தானே? ஆமென். ஆமென் சொல்லுது பாருங்க. பிள்ளைகள் வாயில தேவனை துதிக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுது. சோ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அல்லேலூயா. ஆமென். மரியாள் கர்ப்பம் தரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சுமக்கக்கூடிய ஒரு தாயாக அவங்க மாறினாங்க. ஆமென். இதோட கண்டினியூவேஷனை நான் உங்களுக்கு வருகிற நாட்களில் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆமென். தேவ சித்தம் செய்வதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய திட்டங்க, தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. பக்கத்துல சொல்லுங்க,
கிருபை பெற்றவரை வாழ்க. அங்க பக்கத்துல ரெண்டு பேரு சொல்லுங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுப்பா, அந்த அம்மா பார்த்து. அவரே எவ்வளவு சொல்ல, கிருபை பெற்ற அம்மா நீ வாழ்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. பரிசுத்தாவியை நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறாரு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென். தேவ சித்தம் செய்வதற்கு 5வது பாயிண்ட் என்ன? தேவ சித்தம் செய்ய கிருபை அளிக்கிறார். கிருபையை கொடுக்கிறாருங்க அவரு. கிருபை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில பார்த்தீங்களா, நீங்க பெறப்போகிற குழந்தை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க போகுதான். ஐயோ என் பிள்ளையால பேர் கெட்டு போயிடுச்சிங்க. ஆனா ஆண்டு சொல்ல பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க போகுதான், உங்களுக்கு கிரீடமா இருக்க போகுதான். God will give new life and new blessings in the name of Jesus. Amen. Amen. Praise the Lord. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று உற்சாகமான காணிக்கைகளை நம்ம செலுத்த போகிறோம், விதைக்க போகிறோம். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப குறைவுள்ளா இருக்கிறீங்க. ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகும்பொழுது அப்போ அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகும்போது அப்போ சொன்னார், பாஸ்டர் தசமபாகங்கள் காணிக்கைகள்லாம் வந்து கரெக்டாக கொட்டிடுவாங்க, அவங்க காணிக்கைகள்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, அது பாட்டு அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது பெற்றுக்கொள்ள போகிறாங்க, தசமபாகம் கொடுக்கலாம் அந்த வீட்டில் சாபம் வரன்னு சொல்லி டீச் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக தசமபாகத்தை மட்டும் கையை வைக்கவே மாட்டாங்கண்ணா, அதுக்கு உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறீங்க, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிசினுத்தனம் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ சபையில் பிரசங்கிக்கிறாங்க, சியோன் டிபிஎம் சர்ச்சில் பிரசங்கிக்கிறாங்க, தசமபாகத்தில் கையை வச்சிங்கன்னா என்ன வரும்? சாபம் வரும். அவங்க ஜுவல்ஸே போட மாட்டாங்க, நகையே போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பர்ஃபெக்டாக கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தால் நிரப்பி வைத்திருக்கிறார். அந்த சபையில் கிட்டத்தட்ட 50 கோடி எக்ஸ்ட்ரா இருந்துச்சான். லேண்டு எல்லாம் மெயின் ரோட்ல பெரிய பெரிய சபைகள் இருக்கும். அல்லேலூயா. 50 கோடி எக்ஸஸா இருந்துச்சான். எப்படி பாசிபிள்? ஆனால் அதை வச்சு என்ன பண்ண நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்க, பெரிய பெரிய மீட்டிங் க்ரூசைட் நடப்பாங்க, சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும், பாஸ்டரும் பக்கம் சமைக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் தான். ஸோ அந்த விதைக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலம் தான் தசமாகும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு வந்து கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு தேவராஜ்யம் கட்டப்பட்டு இருக்கிறது. அமேன். ஆமேனை காணும், அல்லேலூயா காணும். அல்லேலூயா. உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீ உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் தேடி வரும், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நான் உண்மையா இருந்த நிமித்தமாக தான் காசே இல்லாமல் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தார். ஆமே. நான் உண்மை இல்லை, நான் ஒரு ஃப்ராடாக இருந்தேன் அப்படின்னா நிச்சயம் நடந்திருக்காது. நான் என் தசமபாகத்தில் திருச்சபை கட்டுமான பையனில் கொடுத்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணனால்தான் எனக்கு தேவன் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ நீ பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ போய் ஒயின் ஷாப்லேயும் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் உன் வருமானத்தை செலவு பண்ணனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவமனை போய் வச்சுட்டு இருக்கிறாங்க. பி கேர்ஃபுல். கர்த்தருக்காக விதைக்கிறவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போக முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போகணும். உங்களை குறித்து தேவ திட்டம் வைத்திருக்கிறாரு. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பாட துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி.
அதே போல காணிக்கை கொடுத்த ஆண்டவரே பிள்ளை ஆசீர்வதிங்க. தசமங்களை கொடுத்த பிள்ளை ஆசீர்வதிங்க. பொருத்தனைகளை செய்த பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல ஆசீர்வாதத்தினால அப்பா நிரப்பி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இப்போதே உங்க கரை இறங்கி நிரப்பி ஆசீர்வதிங்க. பலத்தினால் அடைக்கட்டுங்க அப்பா. இங்க வந்திருக்க பிள்ளைங்க இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து உமக்கென்று சித்தம் செய்ய தேவராஜ்யம் கட்ட இயேசுவை சுமப்பதற்கு மரியாள் தன்னை அர்ப்பணித்தாங்க. தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஆண்டவரே மக்களுக்கு எச்சரிப்பை செய்தியை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே யோவான் தீர்க்கதரிசியை ஆண்டவரே பெற்றெடுக்க அப்பா ஒரு அற்புதம் முடியாது என்ற மலடியாயிருந்த எலிசபெத் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே கன்னியாய் இருக்கக்கூடிய பா மரியாள் கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியை நிரப்புவதனால இயேசு கிறிஸ்து கர்ப்பம் தரிக்கும்படியாக ஒரு அர்ப்பணித்தால் அல்லவா. இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்யுங்க. எலிசபெத்துக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில பிள்ளை பேற்றினாலே என் தேவன் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பிள்ளை பேற்றினால ஆண்டவரே நீங்க நிரூபணிங்கன்னா அந்த பிள்ளையை கத்தற்கென்று நான் வைராக்கியமாய் வாழ்க்கை வாழ உதவி செய்வேன். தீட்டான காரியம் படுவதற்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். பரிசுத்தமாக இந்த பிள்ளையை வளர்ப்பேன். தேவ பக்தி நிறைந்த பிள்ளையா வளர்ப்பேன். ஒரு தீர்க்கதரிசியாக வளர்ப்பேன். கர்த்தருடைய மகிழ்ச்சி சந்தோஷம் தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நான் வளர்ப்பேன். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒப்புவிக்கிறேன். Bless in the name of Jesus. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஜெபித்த விசுவாசித்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் நிரப்புங்க. வேலை கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதமே நீ அற்புதம் செய்வீராக. 6ஆம் மாதத்திலே மரியாள் வாழ்த்தது போல இந்த 6ஆம் மாதத்திலே இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா ஸ்வேதா பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. கலா எத்துக்காக ஜெபிக்கிறோம். மகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. மோனிஷாக்காக ஜெபிக்கிறோம். நிரப்பி ஆசீர்வதிங்க. உமாக்காக ஜெபிக்கிறோம். நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரை இறங்கட்டும். Bless in the name of Jesus. தேவம் சித்தம் செய்கிற சந்ததி ஊழியக்கார சந்ததியை நீர் கர்த்தாவே பிறக்க செய்வீராக. உங்க கரம் பரிசுத்தாவின் அபிஷேக வல்லமை ஊற்றப்படுவதாக. இவளுக்கு கிருபை உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். மலட்டு கற்பத்தோடு இருக்கக்கூடிய அநேக வாலிப பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க திருமணமாகி பல ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் தேவ சமூகத்தில் பலிப்பிட தண்ணில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை துடைப்பார். தேவன் தீர்க்கதரிசியை பிறக்க செய்வார். ஊழியக்கார சந்ததியை பிறக்க செய்வார். திருமண ஆண்டவரே அப்பா ஏற்ற துணைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் நீக்கி போடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா சகோதரி கிரிஜாவுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணியை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா. அதே போல அப்பா ஜெபாக்காக ஆண்டவரே சேலத்தில் உள்ள ஜெயா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணியை கொண்டு வாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க டாடி. ஏற்ற துணைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்யுங்க. சாமியலுக்காக ஜெபிக்கிற ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. எத்தனையோ பேர் இன்னும் திருமண வயதாகி கோயம்புத்தூர்ல கூட சகோதரி இருக்காங்களப்பா. ஆண்டவரே ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. அந்த ஒரு ஆசீர்வதிங்க. நிரப்புங்க. சுகத்தை கட்டளையிடுங்க. பலத்தை கட்டளையிடுங்க. Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.